ரமா வழக்கம் போல பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செல்லும் பேருந்திற்காக காத்திருந்தாள். ஆண்டி, எப்படி இருக்கீங்க என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள். அங்கு முத்தண்ணனின் மகள் மலர் நின்று கொண்டிருந்தாள். வாமா, நல்லா இருக்கியா? என்ன இப்பெல்லாம் பஸ்லேயே போறதில்லையா? பஸ் ஸ்டாப் பக்கமே பார்க்க முடியல என்றாள் ரமா. இல்லை ஆண்டி, 2 பசங்க என் பின்னாடியே வந்து தொல்லை பண்ணாங்க. அதான் இப்பெல்லாம் அப்பாவே வண்டியில் கொண்டு போய் விட்டுட்டு ஸ்கூல் விட்ட உடனே கூட்டிக்கிட்டு வந்துடுறாரு என்றாள் மலர். இன்னைக்கு உங்கள் அப்பா வரலையாம்மா? அப்பா நடந்தே மலைக்கு போயிருக்காரு ஆண்டி. வர்றதுக்கு இன்னும் 5 நாள் ஆகும். யாரோ தன்னை உற்று பார்ப்பதைப் போல ரமாவின் உள்ளுணர்வு கூறியது. தலையை குனிந்து கொண்டே யாருக்கும் தெரியாதபடி சுற்றுமுற்றும் நோட்டம் விட்டாள். அவளுக்கு பின்னால் சற்று தள்ளி மறைவாக நின்று கொண்டிருந்தான் பரத். அதை ரமா கவனித்து விட்டாள். இங்க கொஞ்சம் வெயில் அடிக்குதில்ல, அப்படி தள்ளி போய் நிப்போமா? சரிங்க ஆண்டி. மீண்டும் ரமா தன் பார்வையை ஓடவிட்டாள். பரத் இப்போது சற்று பதைப்புடன் ரமாவை சரியாக பார்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவன் முகம் அநியாயத்திற்கு வாடி இருந்தது. ஏதோ நினைத்த ரமா, ஓரமா நிக்காதம்மா, இந்த பக்கம் வா என்று கூறி மலரை தன் பக்கம் இழுத்து தன்னை பரத் நன்றாக பார்க்கும்படி செய்தாள். அவளை பார்த்தவுடன் பரத்தின் முகம் மகிழ்ச்சியில் ஜொலித்ததை கண்டாள். ரமா தன் மனதிற்குள், அடப்பாவி, எனக்கு உங்க அம்மா வயசு இருக்கும்டா என்று குமுறினாள். இன்றைக்கு பிரணவிடம் இதை பற்றி கூறிவிட வேண்டும் என நினைத்து கொண்டாள். பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்ற பஸ்ஸில் ரமாவும் மலரும் ஏறிக்கொண்டனர். பஸ் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது. அட டாக்டர் சாரு, இங்க என்ன பண்றாரு என்று ஜன்னல் வழியே பரத்தை பார்த்துவிட்டு தன்னையே கேட்டுக்கொண்டாள் மலர். அவரை உனக்கு தெரியுமா? தெரியும் ஆண்டி. தினம் காலையில் இதே நேரத்துக்கு எங்கள் கடையில் வந்து ஸ்மோக் பண்ணுவார். ஆனால் எங்கள் அம்மா தான் அவரை திட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்? அவர் எங்கள் கடை ஜன்னல் வழியாக இங்கே இருக்கிற பொண்ணுங்களை பார்க்குறாருன்னு எங்கள் அம்மா அவரை திட்டும். இதை கேட்ட ரமாவின் முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. பரத் ஏன் அங்கு தினமும் நிற்கிறான் என்று அவளுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அவனை பற்றி பிரணவிடம் கூறி அவனை ஒரு வழி பண்ண வேண்டும் என்று முடிவு செய்தாள். திடீரென்று ஐயையோ என பதறியபடி தலையை குனிந்து கொண்டாள் மலர். என்னம்மா ஆச்சு? பஸ் கொஞ்சம் நகர்ந்தவுடன், ஆண்டி, போன ஸ்டாப்பிங்கில் வெளியே நின்றுக்கிட்டு இருந்த 2 பசங்க தான் போன மாதம் என்கிட்ட வம்பு பண்ணாங்க. அதில் ஒருத்தன் கொஞ்சம் அசிங்கமாக பேசுனான் என்றால் கண்கள் கலங்கியபடி. அப்படி என்ன சொன்னான் உன்கிட்ட? பொட்டச்சிங்க மேலே வைக்கிற இடத்துல கை வச்சா தானா அடங்கிடுவாளுங்கன்னு சொன்னான். இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே மலரின் கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. ஏற்கனவே பரத்தின் மீது கோபத்தில் இருந்த ரமா, அவனுங்க வைக்கிற இடத்துல கை வச்சா நீ எத்துற இடத்துல எத்து, அதுக்கப்புறம் அவனுக்கு வம்சமே இருக்கக்கூடாது என்றால் கோபமாக. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ரமாவை ஆச்சரியமாக பார்த்த மலர், ஐயோ ஆண்டி, இதே வார்த்தையை தான் அன்னைக்கு டாக்டர் சாரும் சொன்னாரு என்றாள். ரமா ஒன்றும் புரியாமல், யாரும்மா என்றாள். அதான் நாம கிளம்புறப்ப பஸ் ஸ்டாப்பில் பார்த்தோமே டாக்டர் பரத், அவரு தான் இப்படி சொன்னாரு. அந்த பசங்களை விரட்டி விட்டுட்டு என்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டதும் அவரு தான். அவரு சொல்லித்தான் எங்கள் அப்பாவும் தினமும் என்னை ஸ்கூலில் விட ஆரம்பிச்சாரு. ரமாவிற்கு குழப்பம் அதிகரித்தது. அவளால் பரத்தின் எண்ணங்களை சரியாக எடை போட முடியவில்லை. அதுவும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் அவளுக்கு மிகவும் வேண்டியவர் கூறிய வார்த்தைகளாகும். கதிர், ஐ ஆல்ரெடி ஸ்போக் டு யுவர் சுப்பீரியர்ஸ் என்றாள் மைத்ரேயி. எஸ் மேம். பரத்தோட அப்பா மிஸ்டர் ஸ்ரீதரன் கொடுத்த அசைன்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் எங்கள் டீம் இதுவரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸையும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண சொன்னாங்க. இந்த ராகவன் கார்த்திகேயன் விஷயம் என்னாச்சு? அவங்க மேலே பரத் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நிஜம் மேம். வி ஹாவ் ப்ராப்பர் எவிடன்ஸ் என்று கதிர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரிக்கும் விஜிதாவிற்கும் திக் என்று இருந்தது. அப்போ பரத்துக்கு இருக்கிற அச்சுறுத்தல் 100% உண்மை. மிஸ்டர் பிரஜாபதி வெறி பிடிச்ச மாதிரி பரத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பரத் அடிக்கடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் கிருத்திகாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பரத் ஹெல்ப் பண்ண எல்லா ஆட்டோப்ஸியும் சக்ஸஸ். அதனால் எல்லா குற்றவாளிகளுக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்த அனிகா ரேப் கேஸ்லேயும் பரத் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால தான் பிரஜாபதி பரத்தை கொல்லணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் மேடம், பரத் அடிக்கடி தனக்கு சம்பந்தமே இல்லாதவங்க வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உக்கடத்தில் ஒரு முஸ்லீம் பெரியவர்கிட்ட போய் இறந்து போன அவரோட மகன் எடுத்த இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி தகவல் கொடுத்துருக்காரு. இப்போ சமீபத்தில் பொன்னூத்தம்மன் கோவில் கிட்ட ஒரு குடிகாரனோட குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதுவும் அவங்க 8 வயசு பையன் சமீபத்தில் தான் கிணத்துல விழுந்து இறந்து போனான். இந்த மாதிரி நிறைய இருக்கு.
அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரிக்கு பரத் மீது ஒரு பரிதாபம் கலந்த அன்பு ஏற்படத் தொடங்கியிருந்தது. கதிர் மேலும் தொடர்ந்தான். அப்புறம் பரத் ரொம்ப வருஷமா உக்கடம் பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடையில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு லேடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த லேடி பேரு மற்ற டீட்டெயில்ஸ், அவங்க பேரு ரமா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங்கில் இருக்கிற இந்தியா ஸ்டீல்ஸ் கம்பெனியோட ஃபெசிலிட்டி டீமில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வயசு 46. அவங்களுக்கு பரத் வயசில் ஒரு பையன் இருக்கான். அவங்க வீட்டுக்காரர் ஒரு மிஸ்ஸிங் பர்சன். அவர் தொலைஞ்சி போய் 25 வருஷம் ஆகுது. அவர் பேர் முகுந்தன். அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி. இதை கேட்ட காயத்ரியும் விஜிதாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். கதிர், எனக்கு உங்கள் டீம் இன்னொரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்க மேம். மிஸ்டர் ஸ்ரீதரன் கிட்ட பரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு வந்தது ஒரு பிராங்க் ஃபோன் கால்னு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மேம், இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், விளையாட்டு இல்லை என்று பதறினான் கதிர். நோ அதர் வே. அப்பதான் பரத்தை அவங்க அப்பா வெளியே விடுவார். மேடம், அந்த பிரஜாபதி ரொம்ப மோசமானவன் என்று கதிர் தயங்கியதை பார்த்த மைத்ரேயி, தேவைப்பட்டா அந்த பிரஜாபதியையே எங்களால் தூக்க முடியும் என்று கூறி சிரித்தாள். ஸ்ரீ இல்லத்தில் சுபா இருந்த அறைக்குள் வந்து சுபாவை கட்டிப்பிடித்து கொண்டார் ஸ்ரீதரன். நான் நேத்திலிருந்து உங்க மேல கோபமா இருக்கேன் என்று அவளும் அவரை அணைத்தபடி சொன்னாள். ரொம்ப சாரி, உங்க இஷ்டம் போல கேன்டீன்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஐயாக்கு என்னாச்சு திடீர்னு என்றால் சுபா கிண்டலாக. ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, அப்புறமா எல்லா விவரத்தையும் சொல்றேன் என்றார். மைத்ரேயி சொன்னதைப் போலவே சற்று முன் கதிர் அவருக்கு போன் செய்து பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று உறுதியாக கூறிவிட்டான். தன் மகனுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட ஸ்ரீதரனுக்கு சில நாட்களாக இருந்த டென்ஷன் நீங்கியதால் வந்த உற்சாகம்தான் அது. சுரேஷ், நான் சொன்ன விஷயங்களை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சேருங்க. சுரேஷிடம் பேசிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தாள் மைத்ரேயி. ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்த மைத்ரேயிடம் மேடம் என்ற குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அவளுக்கு எதிரில் விஜிதாவும் காயத்ரியும் நின்று கொண்டிருந்தனர். எஸ் மேடம், எங்களுக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம முறைப்படி தான் எல்லாத்தையும் செய்கிறோமா? சில நல்ல விஷயங்களை குறுக்கு வழியில போய் தான் சாதிக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? எங்களுக்கு புரியல மேடம். ஓகே, ப்ளீஸ் சிட், லெட் மீ எக்ஸ்பிளைன் என்ற மைத்ரேயிக்கு அருகில் இருவரும் உட்கார்ந்து கொண்டனர். சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு பொருளை ஒருத்தர் மறைச்சி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. அவருக்கு பின்னாடி வந்த அவரோட வாரிசுகள் யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த பொருளை வேற யாரால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? உங்களை மாதிரி ஆன்மீக உளவியல் சம்பந்தப்பட்ட ஆளுங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா என்ற விஜிதாவின் தலையில் செல்லமாக குட்டிய மைத்ரேயி, அது ரொம்ப சிம்பிள். அதை ஒளிச்சு வச்சவங்களே வந்தாதான் முடியும். ஆனா அவங்க தான் ஏற்கனவே இறந்துட்டாங்களே என்று ஆர்வத்துடன் சொன்ன காயத்ரியை பார்த்து, ஓகே, சப்போஸ் நம்மால் அதை இறந்து போனவங்க கூட ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சா என்ற கேள்வியை எழுப்பினாள் மைத்ரேயி. மேலும் நாங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்ச 100% உண்மை என்னன்னா, ஆன்மாக்களும் ஒரு எனர்ஜி மாதிரி தான். அவங்களால ஒருவித வைப்ரேஷன் மூலமா அவங்க சொல்ல வந்ததை மற்றவங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும். ஒருத்தர் மேல ரொம்ப பாசமா இருக்கிறவங்க இறந்து போனப்புறம் அவங்களுக்கு பிடிச்சவங்க கனவுல வந்து நல்லது சொல்லி உதவுனதா நிறைய நியூஸ் இருக்குல்ல? ஆமா மேடம், ஆனா அது எல்லாமே பொய் இல்லையா? இல்ல, எல்லாமே பொய் இல்லை. எங்க கிட்ட நிறைய ஸ்ட்ராங் எவிடன்சஸ் இருக்கு. மைத்ரேயி மேலும் தொடர்ந்தாள். இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது, எப்படி இந்த எனர்ஜி பரத்தால மட்டும் புரிஞ்சிக்க முடியுது? பிகாஸ் ஹிஸ் பாடி ஹேஸ் எனி ஸ்பெஷல் ஹார்மோன், எனி ஸ்பெசிபிக் கெமிக்கல் ரியாக்ஷன்? அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும் என்றாள். அதுவும் இல்லாம நிறைய மருந்துகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் பாதியிலேயே நிக்குது. உதாரணத்துக்கு நம்ம கணித மேதை ராமானுஜம் சார் இறந்த பிறகு அவரோட நிறைய கணக்கீடுகளை யாராலையும் சால்வ் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தான் இன்டர்நேஷனல் மாஃபியாஸ் எங்க ப்ராஜெக்டுக்கு கோடிக்கணக்கில் ஃபண்ட் கொடுக்கறாங்க. மைத்ரேயி மேலும், இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கும் போது மொத்தம் 11 பேர் இருந்தோம். இப்போ நானும் சுரேஷும் மட்டும்தான் இருக்கோம். எங்களுக்கு வேலை கொடுத்தவங்க அந்த நரகத்தில் இருக்கிற சாத்தானை விட மோசமானவங்க என்று அலட்சியமாக கூறிவிட்டு தன் லேப்டாப்பில் எதையோ டைப் செய்ய ஆரம்பித்தாள் மைத்ரேயி. இதை கேட்ட விஜிதாவிற்கும் காயத்ரிக்கும் உடல் வெடவெடவென்று நடுங்கத் தொடங்கியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.